ஓம் சாந்தி 3-5-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த துக்க தாமத்தை உயிருடன் வாழ்ந்து கொண்டே விவாகரத்து செய்து விடுங்கள். அதாவது இதில் வாழ்ந்து கொண்டே இதை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு எந்த ஒரு சிறிய உழைப்பு கொடுக்கிறார்? பதில்: குழந்தைகளே, காமம் மிக பெரிய எதிரி. அதன் மீது வெற்றி அடையுங்கள் என்ற இந்த சிறிய உழைப்பு மட்டும் தந்தை கொடுக்கிறார். நீங்கள் முழுமையாக தூய்மையாக வேண்டும். தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையாக வேண்டும். அதாவது பாரஸ் ஆக வேண்டும். பாரஸ் மணி என்றால் டச் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மெட்டலையும் தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய கல். பாரஸ் ஆகக்கூடியவர்கள் கற்களாக ஆக முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மலர்களாக ஆகுங்கள். அப்பொழுது தந்தை உங்களை கண்களில் அமர வைத்து கூடவே அழைத்து செல்வார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், நாம் பிராமணர்கள்தான் தேவதைகளாக ஆகுவோம் என்பதை குழந்தைகள் நன்றாக புரிந்திருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கிறதல்லவா? ஆசிரியர் யாருக்கு படிப்பு கற்பிக்கிறாரோ அவரை கண்டிப்பாக தனக்கு சமமாக ஆக்கிவிடுவார். இது நம்பிக்கைக்கான விஷயமாகும். ஒவ்வொரு கல்பமும் தந்தை வந்து புரிய வைக்கிறார், நரகவாசிகளாகிய நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்குகிறார். முழு உலகத்தையும் உருவாக்கக்கூடியவர் யாரோ ஒருவர் இருப்பார் அல்லவா? தந்தை சொர்க்கவாசிகளாக ஆக்குகிறார், ராவணன் நரகவாசிகளாக ஆக்குகிறான். இந்த நேரத்தில் ராவண ராஜ்யமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் இருப்பது ராமராஜ்யமாகும். ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் இருக்கிறார் என்றால் ராவண ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவரும் நிச்சயமாக இருப்பார். நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்கு மிகுந்த உழைப்பு தேவைப்படுகிறது. ஏனென்றால் மாயையின் பிரபாவம் இருக்கிறது. அவ்வளோ ஈஸியாக நரகத்தில் இருக்கிறவங்கள சொர்க்கவாசிகளாக ஆக்கிட முடியாது. ஏன்னா மாயையினுடைய பிரபாவம் அவ்வளோ இருக்கு அப்படின்றார். எவ்வளவு பெரிய கட்டிடங்கள், 50 அடுக்கு மாடிகளை, 100 அடுக்கு மாடிகளை உருவாக்குகிறார்கள். சொர்க்கத்தில் இவ்வளவு மாடிகள் இருக்காது. ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர். அங்கு நிலம் அதிகமாக இருக்கும், இங்கு நிலமே இல்லை. ஆகையால் நிலத்தின் விலை மிகவும் அதிகரித்து விட்டது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நிலம் வாங்குவாங்க, விற்பாங்கன்னா ஏக்கர் கணக்கில் தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் சென்ட் கணக்கில், இப்போ எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில். அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கூட நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருக்கும் போது ஒரு கிரவுண்டு அப்படின்வாங்க, 40/60 அப்படி இருக்கும். இப்போ 20/30, 20/40 கூட சேல் பண்ணுவாங்க. நிலத்தினுடைய ரேட்டு அவ்வளவு ஏறிடுச்சு. ஜனத்தொகை அதிகமாக நிலம் குறைஞ்சது, ஆகையால ரேட் ஏறிடுச்சு அப்படின்றார். அங்கு நிலத்திற்கு விலையே இருக்காது, நகராட்சி வரியும் இருக்காது. ஸோ அங்கே டேக்ஸ் ப்ராப்ளமே இருக்காது அப்படின்றார். முனிசிபாலிட்டியும் இருக்காது, முனிசிபாலிட்டி டேக்ஸ் ப்ராப்ளமும் இருக்காது. யாருக்கு எவ்வளவு நிலம் தேவையோ எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு தந்தையின் ஞானத்தின் மூலம் அங்கு உங்களுக்கு அனைத்து சுகங்களும் கிடைத்துவிடும். செல்வம் அதிகமாக இருந்தால் என்ன செய்வார்கள்? அந்த தங்கம், வைரம், முத்துக்களினால் மாளிகைகளை உருவாக்கி விடுவார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு அறிவு கிடைத்திருக்கிறது. சதோ புத்தி மற்றும் தமோ புத்தி என்று இருக்கிறதல்லவா? சதோகுண புத்தி உடையவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாகவும், தமோகுண புத்தியுடையவர்கள் நரகத்திற்கு எஜமானர்களாகவும் இருக்கிறார்கள்.
மற்றபடி இது சொர்க்கம் கிடையாது, இது ரௌரவ் நரகம். மிகவும் துக்கமானவர்களாக இருப்பதினால்தான் பகவானை அழைக்கிறார்கள், பிறகு மறந்து விடுகிறார்கள். யார் அதிகமாக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த ஞானம் அடைவதற்கு தகுதியானவர்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு தான் புரிய வைக்க வேண்டும். மற்றபடி யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லையோ அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தந்தை வந்து சோழியிலிருந்து வைரம் போன்று ஆக்குகிறார். வைரம் போன்று இருக்கக்கூடியவர்களே பிறகு சோழி போன்று ஆகிறார்கள், மறுபிறவி எடுக்கிறார்கள் அல்லவா? இது மிகவும் சகஜமான விஷயமாகும். ஆனால் மனிதர்கள் இந்த விஷயங்களுக்கு கவனம் கொடுப்பதில்லை. இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு பிறகு வீட்டிற்கு செல்வோம். அங்கிருந்து பிறகு சத்யுகத்தில் யோக பலத்தின் மூலம் பிறவி எடுப்போம் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். குழந்தைகளுக்கு ஏன் மகிழ்ச்சி இருப்பதில்லை? ஏன் சிந்தனை செய்வதில்லை? யார் மிகவும் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். இது மிகவும் உயர்ந்த கிரேட் ஆகும். தந்தையை நினைவு செய்வதின் மூலம் நாம் சதோபிரதானம் ஆகிவிடுவோம், பாவங்கள் அழிந்துவிடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தையும் கூறுகிறார். சாப்பிடுவதற்காக அமர்கிறேன், நான் பாபாவை நினைவு செய்து கொண்டே சாப்பிடுகிறேன், பிறகு உடனே மறந்து விடுகிறேன். ஏனென்றால் யாருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறதோ அவர்களுக்கு எவ்வளவு சிந்தனைகள் இருக்கும். இந்த ஆத்மா அதிகமாக சேவை செய்கிறது என்று அவரை நினைவு செய்ய வேண்டி இருக்கிறது. சேவாதாரி குழந்தைகள் மீது மிகவும் அன்பு காட்ட வேண்டி இருக்கிறது. அதாவது பிரம்மா பாபா, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கு, நான் இன்ஸ்டிடியூஷனுடைய ஹெட் இல்லையா, நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. யாராவது குழந்தைகள் நல்ல சேவை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களே நினைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சகாஷ் கொடுக்கணும், அன்பு காட்ட வேண்டியதாக இருக்கும். சில நேரத்தில் குழந்தைகளிடம் இருந்து எந்த இன்ஃபர்மேஷன் வரல, லெட்டர் வரலன்னா என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆகையால நான் மறந்துடுறேன். ஆனா நீங்க அப்படி இல்லை, நல்ல முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்றார். இந்த ஷரீரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாவை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கும் சொல்லப்படுகிறது. என் ஒருவரை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்து போகும் என்று தந்தை கூறுகிறார். இது யோக அக்னியாகும். இதன் மூலம் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். தந்தை மலர்களாக ஆக்கி கண்களில் அமர வைத்து அழைத்து செல்வார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எந்த கண்கள்? ஞான கண்கள். ஆக தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். இந்த பழக்கத்தை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையிடம் படித்து கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் நீங்கிவிடும், சிவாலயத்திற்கு சென்று விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையின் கட்டளைகளை பாலனை செய்வதற்காக நான் ஆத்மா, சகோதர சகோதரன், புருவ மத்தியில் வாசம் செய்கிறேன். நான் எல்லையற்ற தந்தையின் குழந்தை. இது என்னுடைய ஈஸ்வரிய குடும்பம் என்ற நினைவுகளில் இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
2வது பாயிண்ட், தர்மராஜரின் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கு தன்னுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரம் என்ன கிடைத்திருக்கிறதோ அதனை நினைவு செய்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். வரதானம்: புள்ளி ரூபத்தில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கும் நாடகம் என்ற புள்ளியின் நினைவை ஏற்படுத்தக்கூடிய விக்ன விநாசக், அதாவது தடைகளை அழிக்கக்கூடியவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்திலும் கேள்வி எழுப்பவில்லையோ, சதா புள்ளி ரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்திலும் மற்றவர்களுக்கும் நாடகத்தின் புள்ளியை நினைவுபடுத்துகிறார்களோ அவர்களைதான் விக்ன விநாசக், அதாவது தடைகளை அழிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மற்றவர்களையும் சக்திசாலியாக்கி வெற்றியின் லட்சியத்தின் அருகில் கொண்டு வருவார்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட வெற்றியின் பிராப்தியை பார்த்து குஷியடைந்து விட மாட்டார்கள், ஆனால் எல்லையற்ற வெற்றி மூர்த்தியாக இருப்பார்கள். ஒரே சீரான ஒரே உயர்ந்த நிலையில் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் தன்னுடைய வெற்றி என்கிற சுயநிலையின் மூலம் தோல்வியையும் மாற்றியமைத்து விடுவார்கள். அதாவது அவங்க தோல்வியை கூட தோல்வின்னு பார்க்கறதில்ல. அந்த தோல்வியில கூட இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆகையால் அது அவங்களுக்கு வெற்றி தான். அதனால்தான் பாபா அவங்க தன்னுடைய வெற்றி என்கிற சுயநிலையின் மூலம் தோல்வியையும் மாற்றி அமைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் அவங்க எல்லைக்குட்பட்ட வெற்றியின் பிராப்தியை பார்த்து குஷி அடைய மாட்டாங்க, ஆனால் எல்லையற்ற வெற்றி மூர்த்தியாக இருப்பாங்க அப்படின்றார். அதாவது எல்லையற்ற வெற்றி அப்படின்னா சில நேரத்தில் குனிய வேண்டியதாக இருக்கும், சில நேரத்தில் மதிப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், சில நேரத்தில் சும்மா இருக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் தோல்வி கிடையாது. எவ்வளோ நாளைக்கு நானே சாகணும், எவ்வளோ நாளைக்கு நானே பொறுத்துக்கணும், இதெல்லாம் தோல்வி கிடையாது. அப்படியே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க இங்கன்னா அதுவும் அல்பகால வெற்றி தான். ஆகையால் எல்லையற்ற வெற்றி அப்படின்னா குனியணும், கற்றுக்கணும், சாகணும், வெற்றி அடையணும். அப்போ சதா காலத்திற்கு நம்ம வெற்றியாளர்களாக இருப்போம். 21 பிறவிகள் சொல்கிறார் பாபா. ஆகையால் அந்த லாங் டேர்ம் கோலை தான் நம்ம கண் முன்னாடி வச்சிருக்கணும். இப்போ வேணால் நான் செய்தது தான் ரைட்டு அப்படின்னு நான் சொல்லலாம், பிடிவாதமாக இருக்கலாம், இல்லை நான் செய்யவே இல்லை, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சாதிக்கலாம். இதில் அல்பகால வெற்றி நீங்கள் அடையலாம், ஆனால் சதா காலத்திற்கு தோல்வி அடைஞ்சிடுவீங்க. ஆகையால் அல்பகால வெற்றிகளில் குஷி அடைய மாட்டாங்க, சதா கால வெற்றிக்காக தான் அவங்க ஏம் பண்ணுவாங்க அப்படின்றார். அதனால எல்லையற்ற வெற்றி மூர்த்தியாக இருப்பாங்க அப்படின்றார். அதனால உலகத்திலையும் சொல்லுவாங்க, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோபடி வாண்ட்ஸ் டு டை. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்வாங்க, செத்தாதானே சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படின்னா உயிரோடு வாழ்ந்து கொண்டே பணிவாக இருக்கணும், அகங்காரமற்றவராக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்படி சாகும் போதுதான் சொர்க்கத்துக்கே போக முடியும். சாகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் சொர்க்கத்துக்கு மட்டும் எல்லாரும் போகணும்னு விரும்புகிறாங்க. அது சாத்தியமா? ஸ்லோகன்: ஆசீர்வாதங்களை பெறுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை கொடுங்கள், அப்பொழுது மிக விரைவில் மாயாவை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: ஆன்மீக ஒளியை எந்த வீட்டில் பூச்சிகள் விரும்புகிறார்கள் என்றால், யாருக்கு குஷியாக ஆட மற்றும் பாட தெரியுமோ அவர்கள்தான் விரும்புகிறார்கள். அதற்காக எனது எனது என்ற நீண்ட லிஸ்ட் என்ன இருக்கிறதோ, அதாவது என்னுடைய பேரன், என்னுடைய கொள்ளு பேரன், என்னுடைய வீடு, என்னுடைய மருமகள் என்ற இவை அனைத்தையும் முடித்து விடுங்கள். அநேகரை மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உழைப்பிலிருந்து விடுபட்டு ஓய்வாக குஷியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக்கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி.
தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. வாழ்விற்கு அழகழகாய் மகனோக்கு எண்ணம் தந்தாய், ஆஸ்திக்கு உரியவனாய் பெருவாழ்வு நீ தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், உன் நினைவு தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா.